அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம வீட்டில் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோம். கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கடலைப்பருப்பை நல்லா வறுத்துக்கிறணும். கருகிடக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கிறணும். இப்போ நல்லா வறுத்துருச்சு. இப்போ இதை எடுத்துட்டு ஒரு கப்பளவு நம்ம உளுந்தம்பருப்பு எடுக்க போகிறோம். உளுந்தம்பருப்புனா உருட்டு உளுந்தம்பருப்பு. இதை நல்லா வெறும் சட்டியில் நல்லா வறுக்கணும். இதுவும் கறியிடக்கூடாது. நல்லா உளுந்து வறுபட நல்லா வாசனை வரும். வாசனை வந்தோன்னா இதையும் எடுக்கணும். நான் கேகே பிராண்டு வாங்குகிறேன் உளுந்தில். இந்த சேனல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உளுந்தம்பருப்பு நல்லா வெந்ததும் வறுபட்டதும் இதை என்ன செய்யணும், நம்ம எடுத்துடலாம். ஒரு கப்பளவு கடலைப்பருப்புக்கு ஒரு கப்பளவு உளுந்தம்பருப்பு. இப்போ இது ரெண்டையும் ஆற வைக்கிறோம். இப்போ என்ன செய்கிறேன்னா ஒரு 2 காஞ்ச மிளகா போடுறேன். ஏன்னா காரம் கம்மியாக தான் வேணும், அதனால் நான் 2 காஞ்ச மிளகா போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 4, 5 எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன், அதனால் 2 காஞ்ச மிளகாயும் எடுத்துட்டு இப்போ நம்ம 10 பல் பூண்டு போடுறோம். ஏன்னா பூண்டு போட்டால் தான் அந்த இட்லி பொடி நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் நம்ம பூண்டு சேர்த்து நல்லா வெறும் சட்டியில் வறுத்து எடுத்துக்கிறோம். வறுந்து எடுத்து அந்த மிக்சிங்கில் போட்டு வச்சிடணும். அப்புறம் ஒரு கப் அளவு கருவேப்பிலை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கணும். அதுவும் வெறும் சட்டியில் ஈரம் போகிற அளவு நம்ம நல்லா வறுக்கணும். வறுத்து முடித்ததும் இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பூண்டு எல்லாத்தோடு மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு வறுத்துக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் அளவு சால்ட்டு. ஏன்னா அது சால்ட்டு போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கனால சால்ட்டு போட்டு வறுத்துக்கிறணும். ஈரம் போகிற அளவு வறுத்து இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாயோட கொட்டி ஆற வைக்கணும். இது ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிடலாம். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பொடி வரும். இதை இட்லி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சோன்னா குழந்தைங்க சாப்பிட்லாம். காரம் கம்மியாக இருக்கிறதுனால இதை மட்டுமே தொட்டு சாப்பிட்லாம். சட்னி சாம்பார் கூட தேவையில்லை. நல்ல டேஸ்ட்டான இட்லி பொடி ரெடியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சாஃப்டான இட்லிக்கு தகுந்த ஒரு இட்லி பொடி. அஸ்ஸலாமு அலைக்கும்.